பீகாரில் போலி டாக்டர் ஒருவர் யூடியூபை பார்த்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டதில் 15 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவனின் உயிரை பறித்துவிட்டு தப்பியோடிய நபர் போலீசிடம் சிக்கினாரா? இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 படத்தில் வரும் இந்த காட்சியை போன்று நிஜத்தில் ஒரு கொடூர சம்பவம் பீகாரில் நிகழ்ந்துள்ளது. திரைப்படத்தில் அரைகுறை மருத்துவர் ஒருவர் செய்த அறுவை சிகிச்சையில் ஓர் உயிர் பறிபோவது போன்று பீகாரில் போலி மருத்துவர் ஒருவர் சிறுவனின் உயிருடன் விளையாடி இருக்கிறார். யூடியூப் மோகம் அதிகரித்த பின்னர் டீ போடுவதிலிருந்து சமையல் செய்வது முதல் விமானத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்வது வரை அனைத்தையும் பலரும் அதன் வாயிலாகவே அறிந்து கொள்கின்றனர். பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு யூடியூப் முக்கிய தளமாக விளங்கும் வேளையில் வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி, சாராயம் காய்ச்சுவது எப்படி என வில்லங்கமான விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக சிலர் தவறாக பயன்படுத்துவதையும் காண முடிகிறது. நண்பன் திரைப்படத்தில் மருத்துவ மாணவியான நாயகி கொடுக்கும் அறிவுரையின்படி அவரின் அக்காவுக்கு நாயகன் பிரசவம் பார்க்கும் காட்சி இடம்பெற்றிருக்கும். திரைப்படத்தில் சாத்தியமாகும் அந்த விபரீத சிகிச்சையை சிலர் நிஜத்திலும் யூடியூப் பார்த்து உயிருடன் விளையாடும் கொடூரம் அவ்வப்போது அரங்கேறுகிறது. அப்படி ஒரு விபரீத சிகிச்சையால் பீகாரில் ஒரு சிறுவனின் உயிர் பறிபோயுள்ளது. நடந்தது என்ன? பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் மௌரா பகுதியில் 15 வயது சிறுவன் வயிற்று வலி மற்றும் வாந்தியால் அவதிப்பட்டுள்ளார். இதனையடுத்து அருகில் உள்ள கிளினிக்கிற்கு அந்த சிறுவனை பெற்றோர் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கிருந்த மருத்துவர் அஜித்குமார் பூரி என்பவர் சிறுவனுக்கு சிகிச்சை அளித்துள்ளார். அங்கு வயிற்று வலி சரியான போதும் சிறுவனுக்கு பித்தப்பையில் கல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் அந்த சிறுவனுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர் அஜித்குமார் தலைமையிலான குழுவினர் தயாராகியுள்ளனர். அறுவை சிகிச்சை தொடர்பான உபகரணங்களுடன் கூடவே செல்போனையும் மருத்துவர் எடுத்துள்ளார். ஏதோ சமையல் செய்வது எப்படி என்பது போல அறுவை சிகிச்சை செய்வது எப்படி என்ற யூடியூப் வீடியோவை பார்த்து சிறுவனின் வயிற்றை கிழித்துள்ளனர். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சிறுவனின் நிலைமை மோசமாகியுள்ளது. அப்போதுதான் அஜித்குமார் பூரி போலி டாக்டர் என்பது சிறுவனின் குடும்பத்திற்கு தெரிய வந்துள்ளது. பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சிறுவனை பாட்னா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் செல்லும் வழியிலேயே சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த போலி மருத்துவர் அஜித்குமார் பூரி மற்றும் அவரின் மருத்துவ உதவியாளர்கள் அனைவரும் தலைமறைவாகியுள்ளனர். அவர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பீகாரில் போலி டாக்டர் ஒருவர் யூடியூபை பார்த்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டதில் 15 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவனின் உயிரை பறித்துவிட்டு தப்பியோடிய போலி மருத்துவரை பிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்.